ஐஸ்வர்யத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஆமென். ஐஸ்வர்யம் இன்றைக்கு கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஐஸ்வர்யம், அல்லேலூயா, அல்லேலூயா. செழிப்பு கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். கர்த்தர் விரும்புகிறார் நீங்கள் செழித்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அதில் சந்தேகமே இருக்கக்கூடாது பாருங்க. 3 யோவான் 2 இப்படியாக சொல்லுகிறது, உன் ஆத்மா வாழ்கிறதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. as your soul prospers you shall prosper and be in good health. அப்போ prosperity, ஆமென், அது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் செழிக்க வேண்டும், நீங்கள் செழித்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஆணிப்பூர்வமான சித்தமாக, உறுதியான சித்தமாக இருக்கிறது. அதை இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு சில சந்தேகங்கள் இருக்கிறது. நான் செழிப்பா இருப்பது தேவ சித்தமா, நான் ஐஸ்வர்யத்தை வைத்துக் கொண்டிருப்பது தேவ சித்தமா என்று சில சந்தேகங்கள் மக்களுக்குள்ளாக இன்றைக்கு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே எந்த விதமான சந்தேகம் இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. ஏனென்றால் கர்த்தருடைய பரிபூரண சித்தம் நீங்கள் ஐஸ்வர்யத்திலே நிறைந்திருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த ஐஸ்வர்யம் உங்களுடைய வாழ்க்கையிலே வருவதற்கு ஒரு மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் புரிந்து கொள்ளுதல். சத்தியத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வீர்களானால் இந்த ஐஸ்வர்யம் உங்கள் வாழ்க்கையிலே முற்றிலுமாக கிடைக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நீங்கள் மனம் பொரிந்து செவி கொடுத்தால் தேசத்து நன்மையை புசிப்பீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே, if you are willing and if you are obedient you shall eat the good of the land. அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? willingness and obedience. அல்லேலூயா. அப்ப willingness and obedience மிக முக்கியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப what is the willingness and what is the obedience? willingness என்றால் நாம் இப்படியாக இதை சொல்லலாம், the will of God, to be willing to be in the will of God. Hallelujah. To be willing to be obedient in the will of God. What is the will of God? தேவனுடைய சித்தம் என்ன? இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தேவனுடைய சித்தம் என்ன என்று உங்களிடத்தில் கேட்கும் பொழுது, இல்லைங்க ஜெபம் பண்ணி தான் பார்க்கணும், கர்த்தர் எனக்கு சொல்லுவார் ஜெபத்தில் அவருடைய சித்தம் என்ன என்னுடைய வாழ்க்கையில் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் பெரிதான தேவனுடைய சித்தத்தை மறந்து விட்டீர்கள். ஆமென். தேவ சித்தம் என்ன பிரதர் உங்களுடைய வாழ்க்கையில நான் கேட்கும் பொழுது, ஜெபம் பண்ணி தான் பார்க்கணும், ஜெபம் பண்ணா கர்த்தர் எனக்கு சொல்லுவாருன்னு நீங்க சொல்லுவீர்கள் என்றால் பெரிதான தேவ சித்தத்தை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? தொலைந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். வாட் இஸ் த will of God? The will of God is the word of God. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை தாங்க கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய வார்த்தையிலே சகல சித்தங்களும் இருக்கிறது. Amen. The will of God is the word of God. If you will obey the word of God, if you will accept the word of God, if you will walk in accordance to the word of God, then you will eat the good of the land. Amen. நன்மையை நீ எப்பொழுது புசிக்க போகிறாய், நன்மையை நீ எப்பொழுது பெறப்போகிறாய் என்றால் நீ இதற்கு கீழ்ப்படியும் பொழுது. அல்லேலூயா. அப்போ வேத வசனம் என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு எதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும்? கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவான்களாய் வைத்திருக்கிறார். என் ஆத்துமா வாழுகிறதை போல, இப்படியாக சொல்லலாம், என் ஆவி வாழுகிறதை போல, என் ஆவியிலே தேவன் வாழுகிறார், என் உள்ளத்திலே தேவன் வாழுகிறார். அப்போ என் ஆவி வாழுகிறதை போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் செழிப்பாய் இருக்க வேண்டும். என்னுடைய ஆவி எப்படிப்பட்டது? நித்தியமானது. என்னுடைய ஆவி எப்படிப்பட்டது? வியாதியற்றது. என்னுடைய ஆவி எப்படிப்பட்டது? ஐஸ்வர்யம் நிறைந்தது. ஏனென்றால் தேவன் ஆவியாக இருக்கிறார். பரலோகம் பரலோகத்திலே எப்படி இருக்கிறது? பொசிஷன் என்ன? வாட் இஸ் த பொசிஷன் இன் ஹெவன் ஆர் வாட் இஸ் த கண்டிஷன் இன் ஹெவன்? மகிமை, சுகம். அங்கே பசியும் இல்லை, தாகமும் இல்லை, எங்க பார்த்தாலும் தங்கமும் வெள்ளி வைடூரியங்கள் தான் இருக்கிறது. அப்ப ஆவியின் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஐஸ்வர்யத்தின் வாழ்க்கை. ஆவியின் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? நிறைவின் வாழ்க்கை. ஆவியின் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? செழிப்பின் வாழ்க்கை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இதை நீங்கள் முழுமையாக இதிலே நீங்கள் மனம் பொரிந்து நீங்கள் இதற்கு கீழ்ப்படியும் பொழுது இதில் இருக்கிற நன்மைகளை நீங்கள் புசிப்பீர்கள். மனம் பொரிந்து கீழ்ப்படியும் பொழுது, சத்தியத்திற்கு மனம் பொரிந்து கீழ்ப்படியும் பொழுது இதில் இருக்கிற நன்மைகளை புசிப்பீர்கள். அதை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா.
ஆமென். சரி, வாசிப்போம் பாருங்க. இப்போ அகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். வெள்ளியும் என்னுடையது, தங்கமும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறான். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில சந்தேகம் வரலாம். நான் வெள்ளி தங்கம் எல்லாம் வைத்துக் கொள்ளலாமா? சத்தியமாய் நீங்கள் வேத வசனத்தின்படி வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இது தேவனுக்குரியதா இருக்கிறது. தேவனுக்கு பயன்படும்படி நீங்கள் அதை வைத்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. ஒன்றை நீங்கள் தங்கத்தை வாங்குவீர்களோ, வெள்ளியை வாங்குவீர்களோ, வைடூரியத்தை வாங்குவீர்களோ, தேவனுக்கென்று நீங்கள் அதை வாங்குகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கென்று நீங்கள் அதை வாங்குகிறீர்கள். உங்களுக்கென்று நீங்கள் வாங்கினாலும் அதனுடைய மைய பொருள் கர்த்தருக்காக. என் தேவனிடத்தில் இருந்தது என்னிடத்திலே நான் இப்பொழுது அதை வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் தேவனுடைய ஆலயத்திற்காக நான் அதை வைத்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் ஐஸ்வர்யவானா இருப்பதிலே எந்தவித சந்தேகமும் கர்த்தருக்கு இல்லை, உங்களுக்கும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 50ஆம் அதிகாரம் மேற்கனவே வாசிச்சிருக்கிறோம். என்ன சொல்லுகிறது? 11, 12 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது. The earth and the fullness belongs to God. தேவனுடையதா இருக்கிறது. அப்போ தேவன் எவ்வளோ பெரியவராக இருக்கிறாரு. இன்றைக்கு ஒரு 10 ஏக்கர் வைத்திருந்தாலே நம்ம எப்படி பார்க்குறோம் அந்த நபரை? இன்றைக்கு ஒரு 10 வாகனத்தை வச்சு ஒரு பங்களா வச்சுருந்தா நம்ம எப்படி பார்க்குறோம் ஒரு நபரை? இன்றைக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இல்லை ஒவ்வொரு பட்டணத்திலும் 2 கிரவுண்ட் வச்சுருந்தாலே நம்ம பெரிய ஆள் நினைக்கிறோம். கர்த்தருக்கு ஊரில் இருக்கிற எல்லா கிரவுண்டும் அவருக்கு சொந்தங்க. அவர் எவ்வளோ பெரிய ஆள்? ஏன் அப்படி பார்க்க மாட்டேன்றோம் கர்த்தரை? ஏன் நம்மளால் அப்படி பார்க்க முடியல கர்த்தரை? உலகத்தில் இருக்கிற அத்தனை நிலம் அவருக்கு சொந்தங்க. அத்தனை மலைகள் அவருக்கு சொந்தம். அதில் கிரானைட் மலை இருக்கு, அதில் தங்க மலை இருக்கு, அதில் வைர மலை இருக்கு, அதில் பிளாட்டினம் மலை இருக்கு, அதில் எத்தனையோ ஆயில் இருக்கு. எல்லாம் அவருக்கு சொந்தம். அவர் எவ்வளோ பெரிய ஆளு? ஏன் அவரை நம்ம அப்படி பார்க்க மாட்டேன்றோம்? அவர் எப்பவுமே வந்து ஒரு மனுஷீகத்தன்மையாக பார்க்குறோம். ஆண்டவராக இயேசுவை அநேகர் எப்படி பார்க்குறாங்கன்னா ஏழையாய் பார்க்கிறார்கள். இன்னும் சிலர் ஆண்டவராக இயேசுவை குழந்தையாய் பார்க்கிறார்கள். அப்படியே நான் பார்த்துருக்கிறேன். வெளியே நிறைய இடத்துல எழுதியிருக்கிற குழந்தை இயேசுன்னு சொல்லியிருக்கிறாங்க. குழந்தை இயேசு தெய்வம்னே போட்டிருக்கிறாங்க. நன்றாய் விளங்கி கொள்ளுங்கள். நீங்கள் குழந்தையா பார்த்தா அப்புறம் எப்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? ஆமென். நீங்கள் ஒரு மனுஷன், ஒரு ஏழை. இயேசு ஒரு ஏழை கோலம், ஒரு நல்ல நபர், அவர் ஒரு நல்ல மனுஷன். நிறைய பேர் பேட்டிலாம் கொடுத்துருக்காங்க. கிறிஸ்மஸ் டைமில் நான் பார்த்துருக்கேன் பாருங்க டிவியில். அவர் ஒரு நல்ல மனுஷர் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல மனுஷர் அவரு. ஆமென். அவர் ஒரு நல்ல மனிதர், அற்புதங்களை எல்லாம் செய்தவர், இப்படியெல்லாம் பல பேர் சொல்றாங்க பாருங்க. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய வெளிப்பாடு மிக முக்கியமாக இருக்கிறது. The revelation is going to give you the success. அல்லேலூயா. வெளிப்பாடு இல்லை என்றால் நீங்களும் இயேசு கிட்ட நிறைய வேளையில போகும் பொழுது இவரால் இதை முடியுமா என்று நீங்கள் யோசித்து பார்த்திருக்கிறீர்கள? நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதை உண்மையிலே சொல்ற நிறைய பேர் அதை நினைக்கிறாங்க, இயேசுவால் இது முடியுமா? ஆமென். ஏதோ வயிற்று வலி, ஜரம், காய்ச்சல், ஏதோ வந்துட்டு சிம்பிளான விஷயம் இயேசு கிட்ட வருது. ஒரு 100 கோடி கடன் இருக்கு, கடன் 100 கோடி இருக்கு, அவரால் முடியுமா? ஆமென். ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை, அவங்களால புரிந்து கொள்ள முடியல. கர்த்தரால இந்த 100 கோடி கடனை கட்ட முடியுமா? கர்த்தரால இந்த கடனை கொடுக்குற அளவுக்கு அவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கா என்று மனுஷீகத்தன்மையாய் மனிதனை, தேவனை அவர்கள் பார்க்கிறார்கள். They are comparing God to themselves. உங்களால கட்ட முடியாதுன்னா கர்த்தராலையும் கட்ட முடியாதுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆமென். கர்த்தரால முடியுமாங்க என்று ஒரு யோசனை அவர்களுக்குள்ள வருகிறது. அந்த யோசனையே தவறு பிரியமானவர்களே. அவர் தேவனாக இருக்கிறார். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் வந்துட்டு ரொம்ப பெரியவர். அவரை போயிட்டு வந்து என்ன பண்ணுறது, ஒரு 100 கோடி 10 கோடி கடனுக்கெல்லாம் அவர் லிமிட் பண்ணிடாதீங்க. அவர் ரொம்ப பெரியவர். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு ஏழை அல்ல, இயேசு குழந்தையும் அல்ல. அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை போயிட்டு இந்த கடனுக்கும் இந்த சின்ன சின்ன இதுக்கெல்லாம் அவரை போய் கம்பேர் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆமென். உங்கள் மனம் எவ்வளோ பெரிதாய் வளர்கிறதோ அவ்வளோ பெரிதான ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே வரும். ஆமென். How much your mind will enlarge in the word of God, so much you will be blessed through the word of God. Hallelujah. எவ்வளோ மைண்டு எக்ஸ்பேண்ட் ஆகுதோ, எவ்வளோ மைண்டு எலாஸ்டிசைஸ் ஆகுதோ கர்த்தருடைய வார்த்தையில், அவ்வளோதான் ஆசீர்வாதம் உங்களுக்கு. இல்லைன்னா எப்பவுமே கர்த்தர் கெட்ட குமாரன் கதை ஒரு 4 கதையை படிச்சு வச்சுக்கிட்டு பைபிள்ல கர்த்தர் அப்ப அந்த கதையிலேயே பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டக்கூடாது. ஆமென்.